இப்போ கடைசியா ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி. ஏன்னா ரெண்டுமே 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். பராசக்தின்ற ஒரு பேர் டைட்டிலுக்கே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இப்போ திடீர்னு இதுக்குமே விஜயோட போட்டி போடுறாருன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு வருதே சார். முதல்ல இந்த படம் சுதா கொங்காரா புறநானூறுன்ற மாதிரி தான் முதல்ல ஒரு டைட்டில் வச்சாங்க இந்த படத்துக்கு. அப்படி தான் வச்சு தான் மூவ் பண்ணாங்க. அதில் சூர்யாவை கேட்டாங்க. சூர்யா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உலக சினிமாவோட அதிசயம் தான் ரஜினி. ஆனால் அந்த இடத்த வேறு யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழல்ல விஜயோட இடத்த ஃபில் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு போட்டியாக ஒரு படம் இருக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்க. திமுக தரப்பில் விரும்புகிறாங்க. திமுகவுக்கு ஒரு ஆமாம், திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் பீரியட்லேயே கேட்டால் மூகா முத்துவை பார்த்தீங்கன்னா கொம்பு செவி விட்டாங்க. தொடர்ச்சியாக மேடைனாலே ரஜினியை கொண்டு உட்கார வைப்பாங்க. இவங்க யார் அப்படி தான் அஜித்தை ரெடி பண்ண பார்த்தாங்க. அஜித் ஒரே ஒரு மேடையில் முடிச்சிட்டார் கதையை. உங்கள் விளையாட்டை என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணது தான் 2010. நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த மேடைக்கும் திமுக தரப்பில் கூப்பிட்றதும் கிடையாது. அவர் போகும் எந்த மேடைக்கே வர்றது இல்லை சொல்கிறேன். இது திமுகவுடைய அரசியல். படம் தயாரிக்கிறது யாரு? டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸோட பின்னணி என்னன்னு இப்போ தெரிய வருது இல்லை? இப்போ எல்லாரும் பேசுறாங்க. இப்போ இந்த ஈடி ரைடுக்கு அப்புறம் தான சார்? ஈடி ரைடுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுறாங்கல்ல? டைரக்ட் கனெக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். இந்த ஈடி இந்த ரைடு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் இல்லாம நிறைய நடிகர்கள் பேர். ஏன்னா இப்போ அவர் இதயம் முரளின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ அதர்வா அவங்கலாம் கூட மாட்டுவாங்க. ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் மியூசிக் டைரக்டர். இது தவறான செய்தி. கரெக்ட் தான் சரி. ஆனால் இப்போ இந்த பராசக்தி படம் இப்போ இன்னொரு பேச்சு என்னன்னா, பராசக்தியில் ஆரம்பிச்சு பராசக்தியிலே இவங்களோட முடிஞ்சிடும் இவங்களோட சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா பராசக்தியில தானே அவங்களோட அப்படிலாம் சும்மா சொல்லிக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி இருக்கிற ஆடியன்ஸ்னு சொல்றீங்கல்ல சார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தியா, சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தியா? பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து சினிமா பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் சினிமா சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசப்பட்டு இருக்கு. இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்னு யாரை கேட்டாலுமே முதல்ல அந்த டான் பிக்சர்ஸ் யாருப்பாதுன்னு கேட்டோன்னே தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி தான் இருந்திருக்காங்க. சொல்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு ஈடி ரைட்னால இவ்வளோ விஷயங்கள் வெளில வந்திருக்கு சார். அது உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது கடைசியாக ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். நெக்ஸ்ட் என்னடா இது இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில ஒரு துப்பாக்கி கொடுத்து இந்த கோட் படத்துல முடிச்சுட்டு போனாரு. இப்ப திடீர்னு இவரே ஜனநாயகம் படம் ஒரு கடைசி படம்னு தெரிஞ்சும் எப்படி இது சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாரு? பராசக்தின்ற ஒரு பேர் டைட்டிலுக்கே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இப்போ திடீர்னு இதுக்குமே விஜயோட போட்டி போடுறாருன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு வருதே சார். முதல்ல இந்த படம் சுதா கொங்காரா புறநானூறுன்ற மாதிரி தான் முதல்ல ஒரு டைட்டில் வச்சாங்க இந்த படத்துக்கு. அப்படி தான் வச்சு தான் மூவ் பண்ணாங்க. அதில் சூர்யாவை கேட்டாங்க. சூர்யா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ புறநானூறுனா ஏதோ இந்த வரலாறு சொல்கிற படம் போல இருக்குன்னு நம்ம நினச்சோம். அப்புறம் இந்த புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, இந்தி எதிர்ப்பு இருக்கு இல்லையா, திராவிட இயக்கங்களுடைய வரலாறை பற்றி சொல்கிற மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருக்கு. புறநானூறுக்கு இதுக்கும் ஒன்றும் பெருசாக சம்மந்தமே இல்லை. மொழிப்போர் தியாகிகளை இந்த படம் பேசுது, திராவிட இயக்கங்களுடைய வரலாறுகளை சில பேசுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சரியான நபர் யாருன்னா சூர்யா தான் இருப்பார்ன்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணி வச்சாங்க. சூர்யா விலகிட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு யாரை போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அப்ரோச் பண்ணது சிம்பு. சிம்புவும் எஸ்கேப் ஆகிட்டார். நமக்கு வேண்டான்ற மாதிரி எஸ்கேப் ஆகிட்டார். அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லி அவர் கிளம்பிட்டார். அதுக்கு பிறகு தான் இந்த சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணாங்க.
அதுக்கு பிறகு கதையில் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது. சரி. சிவகார்த்திகேயனுக்காக கதையில் சில மாற்றங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பட விழாவில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து டான் படம் வந்து வெளியீட்டு விழாலே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவோட டான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து உதயநிதி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவின் டான் இவரு. அது மட்டும் இல்லாம இந்த கோட் படத்துல இந்த அவருக்கு துப்பாக்கி கொடுத்து என்னோட பிளேஸ் நீங்க தான் நிரப்பணும்னு சொன்ன அது வந்து விஜய் வந்து ஆப்புல தானா ஏறி போய் உட்கார்ந்தது. அது சரி. இப்ப இளைய தளபதி அடுத்து சின்ன தளபதி சொல்லிட்டு இருக்காங்க சார் இவரு. இல்ல சிவகார்த்திகேயன் கோட் படம் அதுதான். கோட் படத்துல அந்த ஒரு காட்சி வச்சு எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ஒரு கேமியோ ரோல் எதுக்காக அதை கொடுக்குறாங்கன்னா, இந்த ரசிகர்களையும், அதாவது சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் படம் பார்க்க வரணுன்றதுக்காக ஒரு ரோல். தலைன்னு சொல்லி ஒரு வசனம் வச்சது எதுக்குன்னு கேட்டால், தலை ரசிகர்களும் வரணும், அல்லது நெகட்டிவாக எதுவும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு என்ன சொன்னால் வியாபார உத்தி தான் காரணமே தவிர உண்மையிலேயே காரணம் கிடையாது. இவர் என்ன பெரிய இதுக்கு போறாரு, வாருக்கு போறாரு, இவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போறதுக்கு. நான் கேட்கிறேன், அது வந்து இப்ப அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாருமே இவர் தான் அடுத்த வந்து அந்த என்னன்னா ஃபில் பண்ண போறாரு. கரெக்ட். இப்போ நான் கேட்குறேன், இப்போ அடுத்தடுத்து பிளேஸை ஃபில் பண்ணுறதுன்னா, இப்போ நான் கேட்குறேன், இப்போ ரஜினியோட இடத்த யாருமே ஃபில் பண்ண முடியாது. அது தமிழ் சினிமாவோட உலக அதிசயம் மாதிரி. தமிழ் சினிமா மட்டுமே இல்லை, இந்திய சினிமாவின் அதிசயம், உலக சினிமாவை அதிசயம் சொல்ல முடியும் ரஜினியை. காரணம் கேட்டால் வயசு 72 வயசாவது, 175 படம் இல்லையா? ஸோ இன்னும் கைவசம் இன்னும் படம், இன்னும் அவர் ஆயுள் இருந்ததுன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படங்கள் நடிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் இருக்கிறார் இல்லையா? நான் சொல்கிறேன், நான் வருஷத்துக்கு 2 படம் தான் கொடுக்குறாரு சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து கேட்டால் அடுத்த படங்கள் ரெடியாக இருக்குது, கதையோட ரெடியாக, ப்ரொடியூசரும் ரெடியாக இருக்கிறாங்க. அது பெரிய அதிசயம் இல்லை உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது உலக சினிமாவோட அதிசயம் தான் ரஜினி. ஆனால் அந்த இடத்த வேறு யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு சொல்ல. விஜயோட இடத்த ஃபில் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது, சாதாரணமாக ஃபில் பண்ணிடுவாங்க. அது சிவகார்த்திகேயன் மட்டுமே இல்லை, சிவகார்த்திகேயன் இடத்த விட்டு வேறு யார் வந்தாலும் ஃபில் பண்ணிடலாம். இங்கே எல்லாருக்கும் தனித்தனி இடம் இருக்குது. இப்போ சிம்புவுக்கு தனி இடம் இருக்குது. காரணம் என்னென்னா, பெரிய வந்து பிரேக் இருக்குது. அந்த பெரிய பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்லாம் மூளைக்கு பிச்சுட்டு போயிட்டுருக்கணும்ல, இதானே உண்மை. அது பிரேக் பண்ணவே முடியல. இப்போ அந்த ரசிகர்கள் அப்படியே இருக்கிறாங்க. பெரிய வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாலும் அந்த ரசிகர் அப்படியே, அஜித்துக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது. நீண்ட காலம் வந்து படம் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகுது, ஆனால் அந்த ரசிகர்கள் அப்படியே இருக்கிறாங்க. குட் பேட் அக்லி இன்னும் ஓடிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் குட் பேட் அக்லி ஓடிட்டு இருக்குது. எத்தனை படங்கள் வந்துடுச்சு சொல்கிறேன் நான். இல்லை அது உண்மையாவே சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து போய் பொருந்திடுவாங்கலாம் கிடையாது. அது விஜய் வந்து தானாக கூப்பிட்டு வந்து அந்த துப்பாக்கி கொடுத்து என் இடத்த நீங்கள் பார்த்துங்க, நான் வந்து அரசியலுக்கு போகிறேன்ற மாதிரி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சது துப்பாக்கி திருப்பி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். அரசியலில் வந்து ஃபெயிலியர் ஆனாக்கா மறுபடியும் அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்பாரு மறுபடியும். சார் இப்போ இந்த ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி அப்படின்ற மாதிரி, ஏன்னா பராசக்தின்றது வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் முதல்ல அப்படி ஒரு திட்டமே இல்லைம்மா. ஜனநாயகன் வந்து முழுக்க அரசியல் நெடி உள்ள வசனங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஒரு போட்டியாக ஒரு படம் இருக்கணும்னு வந்து இவங்க விரும்புகிறாங்க, திமுக தரப்பில் விரும்புகிறாங்க. திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் பீரியட்லேயே வந்து கேட்டால் முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொம்பு சிவி விட்டாங்க, ஒரு நடிகனாக காட்டணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புறா கூட்டு மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு ஒரு படத்தில் ஆமாம், பூக்காரின்னு ஒரு படம், அந்த படத்தில் பூக்காரின்னு ஒரு படம், அதில் பல படங்கள் நடித்தார். அதை வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு எம்ஜிஆர் மாதிரியான அந்த நடிப்பெல்லாம் ஆக்ஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வண்டிக்காரன் மகன் ஒரு படம், அதில் வந்து ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கதை வசனம் வந்து கலைஞர். ஸோ எம்ஜிஆருக்கு எதிராக வந்து வசனங்களை பேசி, எம்ஜிஆருக்கு எதிராகன்றத எம்ஜிஆருக்கு வந்து இணையாக வந்து ஒரு நடிகரை கொண்டு வரணும் சினிமாவில்னு சொல்லிட்டு. ஆமாம், காலகாலமாக நடக்கிற விஷயம். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது கூட கேட்டால் ரஜினியை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைப்பாங்க. ஏன் ஆள் இவர், யார் ரஜினி வந்து என் ஆள். அப்போ காட்டணுன்னா என்ன செய்யணும், இருக்கவே இருக்கிறது ரஜினி தலை தான் காஞ்சி போயிருக்கு. என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு மேடையை செட் பண்ணுவாங்க இதுக்காகவே. அங்கே ரஜினியை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, 2 வார்த்தையை பேச வைப்பாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய பேசி கடைசியாக கூட உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வந்து
ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லையா அவருடைய பேச்சு. ஆர்.எம். வீரப்பன் அவரோட வேலுவோட புத்தக வெளியீட்டு விழால ஆமா சார். அதுக்கு அப்புறம் கூட ஆர்.எம். வீரப்பன் உதயநிதியை வந்து வாழ்த்த போய் ஆமா சார். அதுக்கப்புறம் கூட தெரியும் தெரியும் ஆர்.எம். வீரப்பனுடைய அந்த நிகழ்ச்சியில் ஆமா சொல்றேன். அதாவது கேட்டா பாட்ஷா படத்துல மட்டும் அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா மேடைனாலே ரஜினியை வந்து கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க இவங்க யாரு. அப்படிதான் அஜித்தை ரெடி பண்ண பார்த்தாங்க. அஜித் வந்து ஒரே ஒரு மேடையில முடிச்சிட்டாரு கதையை. கலைஞர் வா, அவர்கள் உங்க மேடை விளையாட்டை தெரியுமா பேசுறது? உங்க விளையாட்டை என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணது தான் 2010. அதுக்கப்புறம் அவர் எந்த மேடைக்கும் திமுக தரப்புல கூப்பிடுறதும் கிடையாது. அவர் போகும் எந்த மேடைக்கே வர்றது இல்லை அவர். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து கேட்டால் இப்போ இவங்க தற்காலிகமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை ரெடி பண்ணுறாங்க. யாருன்னா சிவகார்த்திகேயனை ரெடி பண்ணுறாங்க விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு. இது வந்து காலமாக திமுக செய்யக்கூடிய ஒரு உத்தி. இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இப்போ பிஜேபி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அரசியலை இங்கே பண்ணுறாங்க. இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் யாரு, இந்த படத்தை தயாரிக்க, ஏன்னா முதல்ல வந்து நேருக்கு நேர் போட்டிடுற மாதிரி இல்லை. என்ன சொல்ல போனால் அந்த படத்தை வந்து கேட்டால் இந்த டிசம்பர் ஆகஸ்ட்லேயே இதை வெளியிடறதுக்கு தான் இருந்தாங்க அந்த பராசக்தி. சார் அந்த பராசக்தின்ற பேர் எப்படி சார் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா பராசக்தி வரலாறு மிக்க படம். ஏன்னா அதுல இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் தானே சார். சிவாஜி அவர்களாகட்டும் சரி, கலைஞர் அவர்கள் எழுதின வசனம்லாம் இன்னும் வரைக்கும் சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்போ ஏவிஎம் படம் எடுக்கிறதே இல்லை. பராசக்தினா நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த பழமையான அந்த புரட்சிகரமான ஒரு படமாச்சு. அந்த டைட்டில் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்களே சார். இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கோர்ட் சீன், அந்த ஒரு டயலாக் கரெக்டுமா, அதுதான். இல்லை நான் சொல்கிறேனே, அந்த கோர்ட் சீனும் பல முறை வந்து நடிகர்களால் வந்து கொச்சைப்படுத்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும், காமெடி ஆக்கப்பட்டதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரிஜினல் தான் இன்றைக்கும். இப்போ பராசக்தின்ற அந்த படம் டைட்டில் வந்து எங்கே வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க உங்களுக்கு தெரியும் கேட்டால் நேராக ஏவிஎம் கிட்ட போனாங்க, அவங்களும் பேசுனாங்க. அவங்களும் இப்போ படம் எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால அந்த டைட்டில்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான தொகையை வாங்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்காமல் கூட இலவசமாக கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு ஒப்புதலோட வாங்கிட்டாங்க. பராசக்தின்ற பேரை வைக்கும்போது அங்கே கலைஞர் வந்து கனெக்ட் ஆகிறாரா படத்தில்? படம் வந்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க இதை வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய படம்னு சொல்கிறாங்க. திராவிட இயக்கங்களுடைய அந்த வரலாறு, மொழிப்போர் தியாகிகளுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் மூலமாக தான் அதை கொண்டு வராங்க இந்த படத்தில். இப்போ இதை ஏதாவது கேட்டால் ஏட்டிக்கு போட்டியான்னு கேட்டால் இப்போ ஜனநாயகனுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துறோம். இப்போ ஜனநாயகன் அரசியல் படம். ஆமாம், இதுவும் அரசியல் முழுக்க அரசியல் படம். அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் எனக்கு பின்னாடி நீன்னு சொல்லிட்டாரு. அவருடைய நேரம் உனக்கு பின்னாடி கிடையாது, உனக்கு நான் முன்னாடியே வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் அவரோட ரோல் என்ன சார்? அவரை சொல்லவும் முடியாம இல்ல அப்படி இல்லம்மா. சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்துல வந்து ஒரு கதை துப்பாக்கி வாங்கியிருக்காரு சார். கரெக்ட்மா, துப்பாக்கி வாங்கிட்டாரு. அது அவர் கையில தான் இருக்கு அந்த துப்பாக்கி. ஆமா, அந்த துப்பாக்கி கொண்டு வந்து எதுக்கு நிக்கிற மாதிரி விஜய் நெத்தியில கொண்டு வந்து வைக்கிறாரு. துப்பாக்கி நிக்கிற மாதிரி ஆயிடாது. எடுத்து அதுதான் நான் சொல்றேன். இங்க நீங்க நல்லா மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், இது வந்து திமுகவுடைய அரசியல். படம் தயாரிக்கிறது யாரு? டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸோட பின்னணி என்னன்னு இப்போ தெரிய வருது இல்லை? இப்போ எல்லாரும் பேசுறாங்க. இப்போ இந்த இடி ரைடுக்கு அப்புறம் தானே சார்? இடி ரைடுக்கு அப்புறம் வந்து உங்க ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுறாங்கல்ல? டைரக்ட் கனெக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். டைரக்டா அதான் சொல்றேன், கனெக்ட் ஆகுறாங்கல்ல. பெரிய பல்கலைக்கழகம், கலைஞர் குடும்பம் வந்து ஒரு சின்ன குடும்பம் கிடையாது, பெரிய பல்கலைக்கழகம். அங்கே ஏதோ ஒரு மூலையில் வந்து கனெக்ட் ஆகுறாரு அந்த டான் பிக்சர்ஸோட ஆகாஷ் பாஸ்கர். இப்போ ஆகாஷ் பாஸ்கர் யாரு? மூக்காமுத்து அவங்களோட அப்படி வந்து கனெக்ட் ஆகுது இல்லை? அதனால தான் நான் சொல்றது கேட்டேன்னா, ரொம்ப நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம சொல்லிட முடியாது. இதோட பின்புலம் அங்கே போய் சுற்றி இங்கே சுற்றி கேட்டால் அவங்களோட சொந்தக்காரன் ஆகிட்டாரு. இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வந்து, அதுவும் பெரிய ஸ்டார்கள். ஒரு பக்கம் சிம்பு, ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன். சார் அவங்க வெயிட் பண்ணா விஜய் அவர்கள் படத்துக்காக கூட வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. அப்படிலாம் கிடைக்கல. இல்லைம்மா, இல்லை அது வந்து தவறு. பொதுவாக இவங்க சினிமாவில் வந்து இவங்க வந்து கால் ஊனும் போது கேட்டினா வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்து இவங்க கால் ஊன்றாங்க. யாருடைய பணம் எங்கே, அதுதான் இப்போ இடி வந்து விசாரணை பண்ணுது, அது தெரிய போகுது வச்சுக்கலாம். உதயநிதி அவர்கள் கூட படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து விஜய் அவர்களுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் தான் குருவி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதா, அதுக்கு வெயிட் பண்ணாரா சார்? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வந்து உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்கிறதுலாம் என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து சார் வந்து என் படத்தை நடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு, பெருமையாக சொல்லியிருக்காரு. அது வந்து விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. விஜய் நீங்கள் 2 பார்ட்டாக பார்க்கணும். விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி, அரசியல் வந்த பின்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அரசியல் வந்தபோது கேட்டினா நீயா நானான்னு போட்டின்னு வரும்போது கேட்டினா அவங்க எல்லா அரசியல் ஆயுதங்களும் எடுப்பாங்கல்ல. அப்படி ஒரு ஆயுதம் தான் இந்த பராசக்தி படம். நான் தான் உங்களுக்கு கடந்த கால உதாரணம் சொல்லிட்டேனே. ரஜினி மட்டுமே இல்லை,
பெரிய ஸ்டார் வேல்யூவில் இருந்தார் ஜெய்சங்கர். அவர் வச்சு வண்டிக்காரன் மகன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. சார் இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்தில் வந்தவங்க தலைமறைவு ஆகும்போது தான் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ். நீங்கள் தலைமறைவுனா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? வெளிநாட்டுக்கு ஓட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? அப்படி தான் சொல்லப்படுது இல்லை சார். நீங்கள் என்னமா நீங்கள் இடி ரைடு நடந்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகும்போது அவர் பாஸ்போர்ட் எடுத்து போய் கொடுத்து கிளியரன்ஸ்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே சிசிடிவி கேமராலாம் இல்லை, ஃபுட்டேஜ் வராதா? தலைமறைவுனா என்ன? இங்கே எங்கேயாவது லோக்கலில் தான் இருப்பாங்க. அந்த இடி ரைடு அவங்ககிட்ட போய் பேசுவாங்கம்மா. இதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? இங்கே ரைடு நடந்துட்டு இருக்கும்போது இது இப்போ துரைமுருகன் போயிட்டு வந்து நிதியமைச்சரை சந்திக்கலையா? இங்கே ரைடு நடக்கும்போது ஜெகத் ரட்சகர் போய் வந்து சந்திக்கலையா? செந்தில் பாலாஜி போயிட்டு வரலையா? சரி, இப்போ இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நாளைக்கே கூட ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்னா அந்த ரைடுலாம் காணாமல் போயிடும். ஒரு காலத்தில் இந்த மன்னர்கள் படையெடுப்பு எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தரைப்படை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் குதிரைப்படை, யானைப்படைன்னு. நவீன காலத்தில் வந்து கேட்டால் வந்து ஏவுகணைகள் அனுப்புவாங்க, விமானப்படை, கப்பல் படை, காலாட்படை இருக்கலாம், இராணுவப்படை இதெல்லாம் இருக்கலாம். தரைப்படை அதான் இராணுவப்படை இருக்கலாம். இப்போ வந்து கேட்டால் வந்து தமிழ்நாட்டோட போர் தொடுக்கணும்னா வந்து இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதை வச்சு ரொம்ப நவீனமாயிடுச்சு. இப்போ அப்படிதானே இருக்கு பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த இடி இந்த ரைடு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் இல்லாம நிறைய நடிகர்கள் பேர். ஏன்னா இப்போ அவர் வந்து இதய முரளின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுத்திருக்காரு. அப்போ இப்போ அதர்வா அவங்க எல்லாம் கூட மாட்டுவாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து எடுத்து பிரகாஷ் மியூசிக் இல்ல இது வந்து தவறான செய்தி. அப்படி இவங்க எடுத்து விடுறாங்க. இப்போ அவங்க மாட்ட இப்போ ஒரு நிறுவனம் இருக்குமா, இப்போ கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மாட்டார்ல, பாயின்னு சொல்லலாம்ல, ஏஆர் ரஹ்மானுக்கு வச்சு பறதில்ல, இப்போ ஒரு பாய் மாட்டினார்ல, நம்ம பாயின்னு சொல்லுவோம். அல்ல கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நம்ம பாயின்னு சொல்லுவோம், தப்புன்னு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ ஒரு பாய் மாட்டினார், ஜாபர் சாதிக்குன்னு ஒரு பாய் மாட்டினார். அப்போ உடனே என்ன சொன்னாங்க, அமீர் மாட்டுவாருன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த படத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறேம்மா, என் கையிலேருந்து ஒரு தொகை வருது, உங்களுக்கு வருது, இல்லை உங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னேன். அந்த பணம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில் வந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்குறது 1000 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இல்லை ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன்னா அந்த பணம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வழியில் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போது இப்போ இவங்க சொல்லக்கூடிய கேட்டால் டான் பிக்சர்ஸுக்கு அந்த பணம் வந்து முறைகேடாக வந்திருக்கிற பணம்னு வச்சுங்களேன். நான் நடித்தது ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், அதுக்கான சம்பளத்தை நான் வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. அவருக்கு சம்பளம், ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அந்த பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டியது உங்க வேலை, நீங்க பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இதுல இன்க்ளூடட் இல்ல இது எடுத்து இதெல்லாம் வந்து எடுத்து விடுறாங்க. ஒரு புயல் வரும்னு நினைக்கிறாங்க, இப்படிலாம் போய் விசாரணை சொல்ல போறாங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க? நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேங்க, 1 லட்சம் 1 கோடி சம்பளம் வாங்கினேன்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதானே. இதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்? இதை சொன்னவனுங்க சினிமா வட்டாரத்திலே ஒரு புயலை கிளப்பணும். இது ரெட் ஜெயண்ட். நான் சொல்றேன், குடும்பத்திலேயே தொடர்புடையவங்க அந்த பணம் வந்து ஒருவேளை முறைகேடாக கூட ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு படம் ஒரு நிறுவனம் வச்சு அந்த நிறுவனத்தை மூலமாக வந்து நடித்த நடிகர் எப்படி அதுக்கு பொறுப்பாவாங்க? சம்பளம் வாங்கி நடிக்கிறாங்க. இப்போ அது அப்படியே பார்க்கல சார். ஆகாஷ் பாஸ்கரனோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதுல சம்பந்தப்பட்ட என்ன சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயங்கள்ல இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி. மீண்டும் நான் சொல்றேன், அவங்க நடிச்சாங்க, சம்பளம் வாங்கினாங்க. அந்த நிறுவனத்துக்கு பணம் எப்படி வந்ததுன்னு சொன்னா அதை வந்து விசாரணைக்கு உட்படுறோம். இப்போ நானும் இல்லை நீங்களோ கூட இருக்கும்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊதியத்தை நம்ம வாங்கிடுறோம். அந்த பணம் ஊதியம் கொடுக்குற பணம் அவருக்கு வந்து நேரடியாக சம்பாரிச்சாரா, இல்லை வந்து சீட்டாட்டத்தில் சம்பாரிச்சாரா, சூதாட்டத்தில் சம்பாரிச்சாரா, அல்லது முறைகேடு சம்பாரிச்சாரா, அந்த பணம் அவருக்கு யார் கொடுத்தாங்க அது நமக்கு கேள்வி கிடையாது. நாம் உழைக்கிறோம், நாம் சம்பளம் வாங்குறோம், அவ்வளோதான். அவருக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்தது? இந்த நிறுவனத்தை தொடர்ந்து வந்து டான் பிக்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முதலீடு போகிறதுக்கு அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது, இதை கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை. இது மணி லாண்டரிங்கில் அது அவங்களுக்கு சிக்கல் தான், அது அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பரபரப்பு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தள்ளி போகணும். இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குமா அந்த படம், இப்போ இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது கேட்டால் அந்த படம் தொடர்ச்சியாக வேலை நடக்குமா? நடக்காது, நிற்கும். இவங்களை நிறுத்தணும். அதோட நோக்கம் என்ன? ஜனவரி. அதனால தான் இன்னும் எங்கேயோ இருக்கு. அவங்க வந்து ஒரு கிடப்பில் போடலான்னு கூட நினைப்பாங்க. இப்போ இந்தியன் படம் ஒரு கிடப்பில் போடலையா, ஒரு 2 வருஷம் ஆலையா, அப்படி கூட நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா
ஒரு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் சினிமா. அந்த சினிமா தொழிலே பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை வந்து இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் மேலே நீங்கள் நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது அது நீங்கள் நடவடிக்கை எடுத்துங்க. ஆனால் ஒரு சினிமாவில் இருக்கிற அந்த நடிகர்களை அச்சுறுத்துறது, அந்த படத்தில் நடிக்கிற அத்தனை நடிகர், இப்போ நான் கேட்குறேன், வெறும் நடிகர் நடிக்கல மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. எத்தனை பேருக்கு அந்த டான் அந்த நிறுவனம் வந்து டான் பிக்சர்ஸ் வந்து நடிகர்களுக்கு ஊழியர்களுக்கு எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க? அப்போ எல்லாரையும் விசாரணைக்கு நீங்கள் எடுப்பீங்களா? வெறும் பிரபலமானவர்கள் மட்டும், அவர் விக்னேஸ்வரன் சிவனேன்னு விக்னேஸ்வரன் நாங்க போயிருந்தாக்கா அவரையும் சேர்த்துக்கிறீங்க. நயன்தாரா கணவர் விசாரிப்பாங்களா? இவங்களை விசாரிப்பாங்களான்னு இவங்க கிட்ட ஒர்க் பண்ணவங்கள யாரையும் எடுக்கல சார். 24 ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்துல தான் சார் ஃபர்ஸ்ட் இதுல ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு இருக்கான்னா ஆகாஷ் பாஸ்கரன்னா தீவிரவாதியா? அவரு ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறாரு, அவருக்கு வந்து முதலீடு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியது தான். இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் ஜாபர் சாதிக் மேலே பெரிய குற்றச்சாட்டு வந்து விசாரணை கூட பண்ணாங்க. அவர் வந்து போதை மருந்து இது போனார் வந்தால் சொன்னாங்க. இப்போ யாரும் அவர்கிட்ட அந்த அண்ணந்தனி புழங்கூட தான் என்ன நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேறம்மா, அவரோட நான் தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுறது வேற, தொழில் ரீதியாக கனெக்ட் ஆகிறது இல்லை, அவருடைய தொழில் அவர் செய்த முறைகேட்டுக்கு துணை போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை இவங்க எங்கே பண்ணாங்க? கரெக்ட் தான் சரி. ஆனால் இப்போ இந்த பராசக்தி படம் இப்போ இன்னொரு பேச்சு என்னன்னா, பராசக்தியில் ஆரம்பிச்சு பராசக்தியிலே இவங்களோடது முடிஞ்சிடும், இவங்களோட சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் வந்து ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா பராசக்தியில தானே அவங்களோட அப்படிலாம் சும்மா சொல்லிக்கலாம். இவங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, பராசக்தியில ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் இடியட்ஸ் பேசக்கூடிய பேச்சு. இதெல்லாம் பகுத்தறிவு உள்ளவர்கள் நல்லா கேளுங்க. பராசக்தியில் ஆரம்பிச்சு பராசக்தியில் முடிஞ்சிச்சுன்னு சொன்னது ஒரு வசனம் இப்போ சொன்னாங்கல்ல. ஆமா சார். முதலமைச்சர் கலைஞர் வந்து திமுகவுக்கு முடிவுரை எழுதிடுவார்னு சொல்லியே கதை, பல பேருடைய கதை முடிஞ்சு போனதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் வந்து கேட்டினா வந்து அண்ணா தொடங்கின கட்சி வந்து மு.க. ஸ்டாலின் முடிவுரை எழுதிடுவார் நாங்க சொல்றேன். இப்படியான வசனங்கள் நிறைய வந்து அடுத்தது இவரை சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டினா உதயநிதி சொல்லுவாங்க. கலைஞர் வந்து அண்ணா தொடங்கிய கட்சியை வந்து முடிவுரை எழுத போகிறார் உதயநிதினு சொல்லுவாங்க. அடுத்தது இன்பநிதி வருவார். இப்படி தானே ஓடிட்டு இருக்குது. நான் சொல்றேன், நான் இதெல்லாம் சென்டிமெண்ட் இடியட்ஸோட பேச்சு. பராசக்தியில் தொடங்கி பராசக்தியில் முடிஞ்சிடுமா? அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்துட்டாங்க சார். இப்போ நீங்க ஆடியன்ஸ் நான் சொல்றேன் பாருங்க, இங்க நடிகர்களுக்கு வந்து சில நடிகர் இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு இந்த ஆடியன்ஸ் சேர்றதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி இருக்கிற ஆடியன்ஸ்னு சொல்றீங்கல்ல சார், அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தியா, சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் ஜாஸ்தியா? நீங்க ரசிகர்கள் எண்ணிக்கை நீங்க சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்னு சொல்றீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்களா? அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், விஜய் எவ்வளவு நாள் நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் எவ்வளவு நாள் நடிக்கிறாரு? அந்த growth வேணும்ல. இப்போ நீங்க விஜய்க்கு வந்து ரசிகர்கள் 40 வயசுல இருந்து விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறதா எனக்கு ஒரு பார்வை இருக்கு. 40 வயதுல இருந்து 30, 25, 18 வயசு கூட இன்னைக்கும் இளைஞர்கள் வந்து விஜய் ரசிகர்கள். சிவகார்த்திகேயன் தாய்மான் இருக்கலாமா? நான் பெண்கள் கூட நீங்க எடுத்துங்களேன், பெண்களும் கூட இருக்கிறதா எடுத்துப்போம். நான் சொல்றது கேட்டா, இப்போ சிவகார்த்திகேயன் எப்போ வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு? ஒரு குறுகிய காலம், ஒரு 10 வருஷம் தான். 10. அப்போ அதுக்கான ரசிகர்கள் தானே அவர்கிட்ட சேர முடியும் இயற்கையா. இதே நீங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க சிவகார்த்திகேயன் பாருங்க, அன்னைக்குள்ள ஸ்ட்ரென்த் வேற மாதிரி இருக்கும் சார். இப்போ அத வந்து படக்குழு நிறுவனம் வந்து யோசிச்சிருக்காதா? ஜனநாயகம் இன்னொன்னு லாஸ்ட் படம், அவர் நல்லபடியா ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்க என்னமோ வந்து அப்படியே நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. இல்ல சார், இது ஒரு ஜென்டலான இல்லம்மா, இந்த ஜென்டல்னஸ்லாம் அரசியலுக்கு எடுபடாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் இப்போ நீங்க பாருங்க, நீங்க சினிமான்னு வந்துட்ட பிறகு சினிமாவில் நீங்க அரசியல் கருத்துக்களை பேசுறீங்க, ஆட்சியாளர்களை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொன்னும் போது அப்போ அதுக்கான எதிர்வினைகள் இருக்க தானே செய்யும். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்ப இந்த துப்பாக்கியை வாங்கிட்டாரே, அவர் வந்து எப்படி விஜய்க்கு அகைன்ஸ்டா இப்போ திருப்பி கொடுத்தணும்னு சொல்றீங்களா? துப்பாக்கி இல்ல துப்பாக்கி அவர் வந்து பிடிக்கணும்னு சொல்றீங்களா? இது வந்து கோட் படத்துக்கான ஒரு ட்விஸ்ட் மாதிரி. நாம தான் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தியா? அப்படி கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அன்னைக்கு டேட்டுக்கு இவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, இதன் மூலமா ஒரு விஷயம் தெரிய வருது கேட்டா, ஏன் இவ்வளோ மெனக்கட்டுறாங்க? நான் கேட்குறேன், இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ 4 படம் வந்து இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு, இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து டான் பிக்சர்ஸ் மேலே இப்போ நடவடிக்கை இவங்க எடுக்கிறாங்கல்ல, இவர் யார் பின்புலம்லாம் நிறைய விசாரிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஏன் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டினா வந்து இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகும்போது பண்ணிடக்கூடாது? நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் முன்னாடி வருது, புரிஞ்சுங்க.
பராசக்தி எப்போ வருதுன்னு கேட்டால் ஜனவரி. இந்த படம் எப்போ வருதுன்னு கேட்டால் எல்லாமே இப்போ வந்து குறுகிய காலத்தில் அடுத்து வரப்போகுது. இட்லி கடை ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ் கிட்ட சிம்புது கூட கொஞ்சம் அனைவரும் முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன். 49 கூட தக்லீஃப் 49 ஜூன் 5th இல்லை 49 தான் வந்து டான் பிக்சர்ஸ். சரிங்களா? அப்போ சிம்புதும் முன்னாடி வருது, தனுஷும் முன்னாடி வருது. ஆனால் சிவகார்த்திகேயன் இவங்களுக்குலாம் பின்னாடி தான் வருதா, ஜனவரியில் வரதா பிளான் இல்லையா? அப்போ வந்து உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் இலக்கு கிடையாது. அந்த படம் வந்து பராசக்தின்ற படம் பேசக்கூடிய கருத்தியல், அந்த கருத்தியல் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரியில் வருது. அது யாருக்கு எதிராக வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக வருது. அப்போ அங்கே வந்து ரூட் எடுத்து கொடுக்குறாங்க விஜய்க்கு. யார் எடுத்து கொடுக்குறது? பிஜேபி. சார் அப்போ இங்க ஒரு இன்னொரு கேள்வி வருது. ஜனநாயகம் மாதிரி ஒரு பெரிய படம், விஜய் மாதிரி ஒரு மாஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு படமுமே வந்து அட்லீஸ்ட் அவங்களோட படத்தை வந்து இப்போ ரிலீஸ் ஆனா நம்மளது ஓடாது, நம்ம இதை தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யோசிப்பாங்க. கேட்டீங்க பார்த்தீங்களா? அவ்வளோ துணிச்சலா அப்போ வந்து சிவகார்த்திகேயன் படம் இறக்குறாங்கன்னா அப்போ என்ன பொருள் புரிஞ்சுங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட். கதை ஸ்டோரி வந்து ஸ்டோரி வெயிட். அதுதான் பராசக்தின்ற பேர் அங்கே வச்சு அந்த இடத்துல கேட்டால் சிவகார்த்திகேயன் அங்கே பார்க்க போகிறதில்ல. அங்கே ஒரு கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு. அந்த கேரக்டராக பார்க்க போகிறாங்க. முழுக்க வந்து திராவிட அரசியல் பேச போகுது. அதுதான் அங்கே முக்கியமே தவிர சிவகார்த்திகேயன் நடிக்காமல் வேறு யாராவது நடிச்சிருந்தாலும் கூட அது வந்து கருத்தியல், முழுக்க கருத்தியல் பேசக்கூடிய படம். அதை வந்து அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கணும். அதுதான் அந்த அவங்களோட ஒரு அஜெண்டா. யாருடைய அஜெண்டான்னா பிஜேபி தரப்புல உள்ள ஒரு அஜெண்டா. ஸோ இது சார் இப்போ அரசியல் படங்களையும் தாண்டி அரசியல் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆக்கிரமிச்சிருக்கு. சினிமாவை நாசமாக்கிடுச்சுன்னு ஒன்றா சொல்லுங்கள். தமிழ் சினிமாவை அரசியல் வந்து நாசமாக்கிடுச்சு. 2 தரப்பு நாசமாக்கிடுச்சு சினிமாவை. ஒரு தரப்பு 2 தரப்பு வந்து தமிழ் சினிமாவை நாசமாகிருக்கு. ஒரு தரப்பு வந்து அரசியல், இன்னொரு தரப்பு வந்து சங்கங்கள். எல்லாத்துக்கும் 2 சங்கமாயிடுச்சு. அவன் முண்டா தட்டுறான், வாடா பார்த்துடலான்ற மாதிரி முண்டா தட்டுற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது சினிமாவில். அது சாபக்கேடு. ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்தில் வந்து மாற்று கருத்தில் சொல்லி அந்த சங்கத்தில் வந்து தேர்தல் நடத்தி ஒரே சங்கமாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே நீ நடத்திக்க, நான் வேற ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ எல்லாமே 2 சங்கமா இருக்குமா? புரியுது சார். இல்ல 2 குரூப்பா இருக்கு சார். அது வந்து ஒரு தனி அரசியல் சார். உண்மையாவே அத பத்தி பேசணும்னா அது இல்ல. சினிமாவை நாசமாக்குறது 2 விஷயம் தான். ஒன்று, சினிமாவில் அரசியல் கொண்டு வந்துட்டாங்க, சாதி அரசியல் கொண்டு வந்துட்டாங்க, மொழி அரசியல் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே வந்து சாதாரண மக்களுடைய அரசியலும் கொண்டு வந்துட்டாங்க உள்ள. ஸோ அரசியல் ஆயிடுச்சு சினிமா. 2வது தமிழ் சினிமா தான் நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து சங்கங்கள் வந்து வழிநடத்தக்கூடிய சங்கங்கள் எல்லாம் 2 ஆயிடுச்சு. அதனால வந்து தமிழ் சினிமா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசமாக தான் இருக்கு. ஃபைன் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் படங்கள் எதுவும் பெருசாக ஓடலை, பெருசாக எதுவுமே ஹிட் ஆகலை. ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் ஆனால் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் மாமன் படம்லாம் வந்து ஒரு நல்லாவே பிளாக் பஸ்டர் கொடுத்து நல்ல ஹிட் ஆயிருக்கு. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் எதிர்பார்த்தோம். ரோலெக்ஸ் படம்லாம், ஐ மீன் ரெட்ரோ படம்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் பெருசாக எதுவுமே ஓடலை. பொறுத்திருந்து இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது, உண்மையாகவே ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி அப்போ வரும்போது அதுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு இல்லை வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் சொன்ன பொறுமையாக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.